ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் பூர்வீகம் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஜி கிருஷ்ணன் இயக்கியிருக்கிறாரு. பிரெயின் டச் ஃபிலிம் ஃபேக்டரி சார்பில் டாக்டர் ஆர் முருகானந்தம் தயாரிச்சிருக்கிறாங்க. கதிர், மியாஸ்ரீ, போஸ் வெங்கட், இளவரசு, சங்கிலி முருகன், ஸ்ரீரஞ்சனி, சூசன், OST சேகர் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் போஸ் வெங்கட் தன்னுடைய மகன் கதிரை விவசாயத்தில் ஈடுபடுத்தாமல் நன்கு படிக்க வைத்து அரசு அதிகாரியாக்க ஆசைப்படுகின்றார். தனது கிராமத்து சொந்தங்களை தள்ளி வைத்துவிட்டு நகர வாழ்க்கையில் தனது மகனை செயல்படுத்த ஆசைப்படுகின்றார். அவரது ஆசைப்படி அவரது மகன் நன்றாக படித்து அரசு அதிகாரியாக வந்து வசதியான வீட்டு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு சென்னையில் சொந்தமாக வீடு கட்டி செட்டில் ஆகின்றார். தனது ஆசைப்படி தன் மகன் வாழ்க்கையில் சிறப்பாக உயர்ந்தாலும் ஒரு தந்தையாகிய போஸ் வெங்கட்டால் மகனின் சில மகிழ்ச்சியில் பங்கேற்க முடியாமல் போகின்றது. அவரிடம் உரிமையாக சொந்தங்களோடு உறவாட முடியாத சூழலும் உருவாகின்றது. நகர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தனது மகனையே இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட போஸ் வெங்கட்டின் நிலைமை மாறியதா இல்லையா? பூர்வீகத்தை விட்டுவிட்டு படிப்புக்காகவும் பணிக்காகவும் நகர வாழ்க்கையில் ஈடுபட்டு தனது பிறந்த ஊரையும் தனது பெற்றோர்களையும் மறந்து போகும் மனநிலைக்கு ஆளாகின்றார் மகன் கதிர். இந்த நிலை மாறியதா இல்லையா என்பதை உணர்வுபூர்வமாக சொல்லியிருப்பதே இந்த படத்தின் மீத கதை. கதிரின் கதாபாத்திரம் 2 காலகட்டங்களில் வெவ்வேறு கதாபாத்திரமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. 1950 காலகட்டத்தில் கிராமத்து இளைஞனாகவும், தற்போதைய நவநாகரிக காலத்தில் நகரத்தில் வசிக்கும் குடும்ப மனிதனாகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அவர் தனது கதாபாத்திரத்தின் உணர்ச்சிகளை தனது நடிப்பின் மூலம் திறம்பட வெளிப்படுத்தியிருக்கின்றார். 1950 காலகட்டத்தில் கதிரின் மனைவியாக வரும் மியாஸ்ரீ தனது கதாபாத்திரத்திற்கு ஒரு கிராமிய அழகை கொண்டு வந்து அந்த பாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்துகின்றார். தற்போதைய காலகட்டத்தில் கதிரின் மனைவியாக நடித்திருக்கும் சூசன் இன்றைய நவநாகரிக மனைவியின் கதாபாத்திரத்தை அப்பட்டமாக வெளிப்படுத்தி அருமையாக நடித்துள்ளார். சொந்த மகனின் வீட்டிலேயே மருமகளால் அவமானப்படுத்தி உதாசீனப்படுத்தும் போதும், வீட்டுக்கு வரும் மகனை உபசரிக்கும் போதும், கிராமத்தை விட்டு வெளியேறும் மகனின் முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாத தந்தையாகவும் போஸ் வெங்கட் மனதை பிசையும் நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அம்மாவாக நடித்திருக்கும் ஸ்ரீரஞ்சனியின் நடிப்பும் அருமை. இளவரசு, சங்கிலி முருகன், OST சேகர் என இதில் நடித்திருக்கும் அனைவருமே அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளார்கள். சாணக்கியாவின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. விஜய் மோகனின் ஒளிப்பதிவு கிராமத்தின் அழகையும் மக்களையும் நேர்மையாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். சொந்த ஊரின் அழகையும் உறவுகளின் முக்கியத்துவத்தையும் விவசாயத்தின் தேவையையும் இன்றைய தலைமுறையினருக்கு உணர்வுகளின் பிரதிபலிப்பாய் ஒவ்வொரு குடிமகனின் பூர்வீகத்தை அவர்கள் கண்முன்னே காட்டியிருக்கும் இயக்குனர் ஜி கிருஷ்ணனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.